ஆலய பீடம் வாருங்கள் இறை மக்களே, ஆண்டவன் சந்நிதி சேருங்கள் இறை குலமே. மனத்தாங்கல்களோடு அல்ல மனமாற்றங்களோடு செல்ல, மனத்தாங்கல்களோடு அல்ல மனமாற்றங்களோடு செல்ல, சமபந்தி விருந்தில் சங்கமிப்போம். ஆலய பீடம் வாருங்கள் இறை மக்களே, ஆண்டவன் சந்நிதி சேருங்கள் இறை குலமே. வாழ்க்கையும் வழிபாடும் இணைந்திடவே, வார்த்தையை வாழ்வாய் அமைத்திடுவோம். நிறைவாய் பெறுவதே அருளென்போம், இருப்பதை பகிர்வதே சமமென்போம். நல்வாழ்வே ஆன்மீக வழிபாடு, நல்வாழ்வே ஆன்மீக வழிபாடு. இந்த திருப்பலி அதற்கோ ஏற்பாடு. ஆலய பீடம் வாருங்கள் இறை மக்களே, ஆண்டவன் சந்நிதி சேருங்கள் இறை குலமே. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உமான்மாவோடும் இருப்பதாக. கிறிஸ்துவில் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, அடையாளங்களையும் அருள் அடையாளங்களையும் அற்புதம் நிகழ்த்துபவரையும் பின்னோக்கி அவர்களின் பின்னால் சென்று கொண்டிருக்கும் காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். நாம் உண்மையில் ஒவ்வொரு நாளும் வாழும் வாழ்க்கையே ஒரு அற்புதம். உயிரோடு இருக்கும் ஒவ்வொரு நாளும் ஒரு அருள் அடையாளமும் என்பதை தெரியாமல் தவறான போதகர்களின் பின்னாலே இவர்கள் எனக்கு வழிகாட்டுவார்கள், இவர்கள் குடும்ப பிரச்சனைகளை தீர்ப்பார்கள், அருள் அடையாளங்கள் நிகழ்த்துவார்கள், அதிசயங்கள் செய்வார்கள் என்று மனிதனை நம்பி கடவுளை விட்டு அகன்று சென்ற ஒவ்வொரு நேரங்களுக்காகவும் காலங்களுக்காகவும் மனவருந்தி மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாமல் அன்பு இறைவன் நம்மை நிறைவாக ஆசீர்வதித்து இந்த உயிருள்ள பலியில் நம்மை பங்கு பெற செய்வாராக. இயலாமல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும்பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். இயலாமல்ல இறைவன் நம் மீது இறக்க வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமீன். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே ஆண்டவரே இரக்கமாயிரும்.
இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உமது அருள் அடையாளம் என்றும் எங்கள் முன் செல்லவும் எங்களை தொடர்ந்து வரவும் உம்மை வேண்டுகின்றோம். அதனால் நாங்கள் நற்செயல் புரிவதில் என்றும் கருத்தாயிருக்க செய்வீராக. உமோடு துயாவியில் இறைவனாம் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். நாம் அடிமை பெண்ணின் மக்கள் அல்ல, உரிமை பெண்ணின் மக்கள். திருத்தூதர் பவுல் கலாத்தியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 4, இறை சொற்றொடர்கள் 22 முதல் 24, 26 முதல் 27, 31 முடிய. சகோதர சகோதரிகளே, ஆபிரகாமுக்கு மக்கள் இருவர் இருந்தனர். ஒருவன் அடிமை பெண்ணிடம் பிறந்தவன், மற்றவன் உரிமை பெண்ணிடம் பிறந்தவன் என்று எழுதியுள்ளது. அடிமை பெண்ணின் மகன் இயல்பான முறைப்படி பிறந்தவன், உரிமை பெண்ணின் மகனோ வாக்குறுதியின் பயனாய் பிறந்தவன். இது ஒரு தொடர் உருவகம். இந்த பெண்கள் இருவரும் 2 உடன்படிக்கைகளை குறிக்கின்றனர். ஒன்று ஆகார் குறிக்கும் சீனாய் மலையில் செய்யப்பட்ட உடன்படிக்கை. அது அடிமை நிலையில் பிள்ளைகளை பெற்றெடுக்கிறது. மேலே உள்ள எருசலேமோ உரிமை பெண், நமக்கு அன்னை. ஏனெனில் பிள்ளை பெறாத மலடியே மகிழ்ந்து பாடு, பேறுகால வேதனை அறியாதவளே அக்களித்து பாடி முழங்கு. ஏனெனில் கைவிடப்பட்டவளின் பிள்ளைகள் கணவனோடு வாழ்பவளின் பிள்ளைகளை விட ஏராளமானவர்கள் என்று மறைநூலில் எழுதியுள்ளது. ஆகவே சகோதர சகோதரிகளே, நாம் அடிமை பெண்ணின் மக்கள் அல்ல, உரிமை பெண்ணின் மக்கள். கிறிஸ்து அடிமை நிலையிலிருந்து நம்மை விடுவித்து நமக்கு உரிமை வாழ்வை அளித்துள்ளார். அதில் நிலைத்திருங்கள். மீண்டும் அடிமைத்தலை என்னும் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொள்ளாதீர்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. ஆண்டவரது பெயர் வாழ்த்த பெறுவதாக. ஆண்டவரது பெயர் வாழ்த்த பெறுவதாக. ஆண்டவரின் ஊழியர்களே, அவரை புகழுங்கள், அவரது பெயரை போற்றுங்கள். ஆண்டவரது பெயர் வாழ்த்த பெறுவதாக, இப்பொழுதும் எப்பொழுதும் வாழ்த்த பெறுவதாக. பல்லவி. ஆண்டவரது பெயர் வாழ்த்த பெறுவதாக. ஆண்டவரது பெயர் வாழ்த்த பெறுவதாக. கீழ்த்திசை முதல் மேற்றிசை வரை ஆண்டவரது பெயர் போற்றப்படுவதாக. மக்களினங்கள் அனைத்திற்கும் ஆண்டவர் மேலானவர், வானங்களையும் விட உயர்ந்தது அவரது மாட்சி. பல்லவி. ஆண்டவரது பெயர் வாழ்த்த பெறுவதாக. ஆண்டவரது பெயர் வாழ்த்த பெறுவதாக. நம் கடவுளாகிய ஆண்டவருக்கு நிகர் யார்? அவர் வானத்தையும் வையகத்தையும் குனிந்து பார்க்கின்றார். ஏழைகளை தூசியிலிருந்து அவர் தூக்கி நிறுத்துகின்றார். வறியவரை குப்பை மேட்டிலிருந்து கைதூக்கி விடுகின்றார். பல்லவி. ஆண்டவரது பெயர் வாழ்த்த பெறுவதாக. ஆண்டவரது பெயர் வாழ்த்த பெறுவதாக. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. இன்று உங்கள் இதயத்தை கடினப்படுத்திக் கொள்ளாதீர்கள். மாறாக நீங்கள் அவரது குரலுக்கு செவி கொடுத்தால் எத்துணை நலம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம்.
ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 11, இறைவாக்கியங்கள் 29 முதல் 32 முடிய. அக்காலத்தில் மக்கள் வந்து கூட கூட இயேசு கூறியது, இந்த தீய தலைமுறையினர் அடையாளம் கேட்கின்றனர். இவர்களுக்கு யோனாவின் அடையாளத்தை தவிர வேறு அடையாளம் எதுவும் கொடுக்கப்பட மாட்டாது. யோனா நினிவே மக்களுக்கு அடையாளமாய் இருந்ததை போன்று மானிட மகனும் இந்த தலைமுறையினருக்கு அடையாளமாயிருப்பார். தீர்ப்பு நாளில் தென்னாட்டு அரசி தலைமுறையினரோடு எழுந்து இவர்களை கண்டனம் செய்வார். ஏனெனில் அவர் சாலமோனின் ஞானத்தை கேட்க உலகின் கடைக்கோடியிலிருந்து வந்தவர். ஆனால் இங்கிருப்பவர் சாலமோனிலும் பெரியவர் அல்லவா? தீர்ப்பு நாளில் நினிவே மக்கள் இத்தலைமுறையினரோடு எழுந்து இவர்களை கண்டனம் செய்வார்கள். ஏனெனில் யோனா அறிவித்த செய்தியை கேட்டு அவர்கள் மனம் மாறியவர்கள். ஆனால் இங்கிருப்பவர் யோனாவை விட பெரியவர் அல்லவா? ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசு கிறிஸ்துவின் அன்பிற்குரிய அருமையான சகோதர சகோதரிகளே, அடையாளங்கள் மனித வாழ்க்கையில் பின்னி பிணைந்தவை. ஒரு விதத்தில் சொல்ல போனோம் அப்படின்னம்னா இன்றியமையாதவையும் கூட. காரணம், இன்றைக்கு ஒரு மனிதன் பிறந்தது முதல் அவன் இறக்கும் வரை தன்னுடைய வாழ்க்கையில் பல்வேறு அடையாளங்களை பயன்படுத்துகின்றான். அன்பிற்கு ஒரு அடையாளம், இரக்கத்திற்கு ஒரு அடையாளம், சமாதானத்திற்கு ஒரு அடையாளம், தன்னுடைய குடும்ப வாழ்க்கைக்கு ஒரு அடையாளம், பள்ளிக்கு ஒரு அடையாளம், தன்னுடைய தொழிலுக்கு ஒரு அடையாளம் என்று சொல்லி அடையாளங்கள் மனித வாழ்க்கையில இரண்டர கலந்திருக்கின்றன. வாழ்க்கை முழுவதுமே அடையாளங்களை முன்னிறுத்தி அதே சமயத்தில் யதார்த்தமான வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கின்ற மனிதனுக்கு அடையாளத்தை விட்டுவிட்டு சிந்திப்பதற்கும் அல்லது வாழ்க்கையை சந்திப்பதற்கும் நிச்சயமாக வேறு வழி இல்லை. அப்ப அடையாளங்கள் மனித வாழ்வோடு மாத்திரமல்ல, மாறாக இறைவாக்கினர்களுக்கும் இந்த அடையாளங்கள் மிக மிக அவசியமாகப்பட்டன. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை தெளிவுபடுத்துவதற்கு, விளக்குவதற்கு, கடவுளுடைய நற்செய்தியை அறிவிப்பதற்கு இன்றல்ல, ஆதி தொட்டே அடையாளங்கள் அவசியப்பட்டன. எனவேதான் இறைவாக்கினர்கள் ஒவ்வொருவருமே ஒரு தனிப்பட்ட அடையாளத்தை பின்பற்றுகின்றார்கள். இப்ப இந்த பின்னணியில இயேசுவிடம் அடையாளம் கேட்கப்படுகின்றது. ஆனா கேட்டதனுடைய சூழலை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எந்த அடையாளம் இறைவனால் கொடுக்கப்படுகின்றதோ அதை யதார்த்த உள்ளத்தோடு ஏற்றுக்கொள்ளுகின்ற மனிதர்கள் தான் மனம் மாறுவார்கள், மீண்டும் தங்களுடைய வாழ்க்கையை திருத்திக் கொள்வார்கள். ஆனால் உள்ளத்தில் தனக்கென்று ஒரு அடையாளத்தை உருவாக்கி கொண்டு அந்த அடையாளத்தை இறைவாக்கினர்கள் மீது திணிக்கின்ற எந்த ஒரு சமூகமும் சமுதாயமும் நிச்சயம் ஒரு வளர்ச்சிக்கோ ஒரு முன்னேற்ற பாதைக்கோ செல்லாது. காரணம், இது தனக்கென்று தன்னுடைய சுயலாபத்திற்காக ஒரு அடையாளத்தை உருவாக்கி கொண்டு அதை இறைவனின் மேலும் இறைவாக்கினர்கள் மேலும் திணிப்பது. நடந்து கொண்டிருந்த நிகழ்வு அதுதான். அடையாளங்கள் அன்று தொட்டே கொடுக்கப்பட்டு கொண்டு வந்தன. எசையா இறைவாக்கினர் ஒரு அடையாளத்தை பயன்படுத்துகின்றார், எரேமியா இறைவாக்கினர் ஒரு அடையாளத்தை பயன்படுத்துகின்றார், யோனா இறைவாக்கினர் 3 நாட்கள் அந்த திமிங்கலத்தினுடைய வயிற்றிலிருந்து அடையாளத்தை வெளிக்கொண்டு வருகின்றார். இதெல்லாம் இறைவனால் கொடுக்கப்பட்ட அடையாளங்கள். ஆனால் இயேசு வாழ்ந்த ஒரு சூழல்ல, அவர் போதித்த இறையாட்சியினுடைய பின்னணியில் அவர்கள் எதிர்பார்த்த அடையாளங்கள் என்னென்ன அப்படின்னா, மாட்சிமை, அரச மகுடம்,
போர் செய்வதற்கான வீரர்கள் என்று சொல்லி இப்படிப்பட்ட அடையாளத்தை எதிர்பார்த்து ஒரு ஆட்சியை நிறுவ அவர்கள் முன்வந்தார்கள். ஆனா இயேசு அப்படிப்பட்ட ஒரு ஆட்சி இல்லை, இறை ஆட்சியை மனித மனங்களிலே விதைத்தவர். அதனால்தான் அவருடைய அடையாளத்தை அவர்களால் பல நேரங்களிலே, குறிப்பாக அதிகாரத்தில் இருந்த பரிசேயர்களாலும் சதுசேயர்களாலும் புரிந்து கொள்ள முடியவில்லை. அதனாலதான் இயேசு இந்த இடத்துல 2 உதாரணங்களை கொடுக்கின்றார். என்னன்னா, சாலமோனின் ஞானம், மற்றொன்று யோனாவினுடைய அந்த மனமாற்றத்திற்கான நற்செய்தி. இது 2ஐயும் கொடுக்கிறார். சாலமோனின் ஞானத்தை கேட்க புற இனத்தை சார்ந்த தென்னாட்டு அரசி அவரை தேடி வருகின்றார். யோனா தன்னுடைய மக்களை விட்டு புறையின மக்கள் வாழுகின்ற நினிவே நகருக்கு சென்று நற்செய்தி அறிவிக்கின்றார். இதுதான் சிறப்பான அடையாளங்கள். இந்த அடையாளத்தில் 2 விதமான காரியங்கள் உண்டு. ஒன்று, அடையாளம் இஸ்ராயல் குலத்திற்குள் முடக்கி வைக்கப்பட்டதல்ல, அது மற்றவர்களுக்கும் வரும். இரண்டாவது, இந்த அடையாளம் நம்முடைய சுயநலத்தையோ நம்முடைய எண்ணங்களையோ சார்ந்தவை அல்ல, இறைவனால் கொடுக்கப்படுவது. இது 2ஐயும் புரிஞ்சுக்கிட்டா தான் நாம் நம்முடைய வாழ்க்கையை அடையாளங்கள் வழி மனமாற்றத்திற்கும் மனம் திருப்புதலுக்கும் புதிய மாற்றத்திற்கும் உட்படுத்த முடியும். இன்றைக்கு ஒருவேளை நாமும் கூட அடையாளங்களை எதிர்பார்க்கின்றோம். எப்படிப்பட்ட அடையாளம்? எனக்கு இந்த நோய் குணமாகணும், எனக்கு கடன் பிரச்சனை தீரணும், என்னுடைய குடும்பத்தில் இருக்கின்ற கஷ்ட நஷ்டம் போகணும், சிக்கல் இருக்கக்கூடாது, எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாது. இயேசு அப்படிப்பட்ட ஒரு அடையாளத்தை ஒருபோதும் கொடுக்கவே இல்லை. அதனால அவர் கொடுத்த அடையாளமே அதான், சாலமோனின் ஞானம், யோனாவினுடைய நற்செய்தி. இன்னும் அதிகமாக கூர்மைப்படுத்தி தன்னுடைய அடையாளத்தை சொல்லுவார். மானிட மகன் தலைமை குருக்களாலும் மூப்பர்களாலும் சிலுவை சாவுக்கு கையளிக்கப்பட வேண்டும் என்று. அதுக்கப்புறம் அவர் 3 நாட்கள் அந்த சாவின் பிடிக்குள் சென்று மீண்டும் உயிர் தழுவார் என்ற ஒரு அடையாளத்தை கொடுக்கின்றார். இந்த அடையாளத்தை முன்னாடியே சொல்றார், ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. இன்றைக்கு நாமும் கூட யதார்த்த உள்ளத்தோடு வருகின்ற இறைவனுடைய அடையாளங்களை ஏற்றுக்கொள்ள மறுக்கின்றோம். மாறாக நம்முடைய சுய நலத்துல, நம்முடைய எதிர்பார்ப்புகளுக்குள்ளாக இறைவனுடைய அடையாளத்தை முடக்க பார்க்கின்றோம். சொன்னது மாதிரி, எனக்கு சுகம் கொடுத்தா நான் உன்னை நம்புவேன், என்னை குணப்படுத்தினா நான் உன்னை நம்புவேன், எனக்கு இந்த அடையாளத்தை செய்தால் நான் உன்னை ஏற்றுக்கொள்வேன், உனக்கு சாட்சி சொல்வேன், எனக்கு இந்த சிக்கல் இந்த பிரச்சனை தீர்ந்துச்சுன்னா நான் உனக்கு பின்னாடி வரேன். இது கவர்ச்சிகரமான விளம்பரங்கள் மாத்திரமே அல்ல, அடையாளங்கள் அல்ல. ஒரு விதத்தில் இது அடையாளம் என்ன அப்படின்னா, இறையாட்சி வந்திருக்கிறதுக்கான ஒரு அடையாளமே ஒழிய என்னுடைய வாழ்க்கைக்கான ஒரே அடையாளம் இயேசு கிறிஸ்துவனுடைய பாடுகளும் மரணமும் உயிர்ப்பும் மாத்திரம்தான். அதனாலதான் வேற அடையாளத்தை இயேசு கொடுக்கவே இல்லை. இன்றைக்கு கவர்ச்சிகரமான விளம்பரங்கள், கவலைப்படாதீங்க, இங்க ஓடி வாங்க, அதிசயம் நடக்குது, அற்புதம் நடக்குது, உடனே ஓடுவோம். அதுதான் உண்மையான அடையாளம். அடையாளம் அதுவல்ல, அதுவல்ல அடையாளம். இயேசு சொல்லுகின்ற அடையாளம் தன்னுடைய வாழ்க்கையை அடையாளமாக கொடுக்கின்றார். இன்றைக்கு நோய் இருக்கும், வேதனை இருக்கும், வருத்தம் இருக்கும், சிக்கல் இருக்கும், கஷ்டம் இருக்கும், மனசுல பாரம் இருக்கும், எல்லாம் இருக்கும். இதை நீக்குவது மாத்திரமே அடையாளம் என்று சொல்லி நம்முடைய வாழ்க்கையை ஏமாற்றிக் கொண்டால் நிச்சயம் அங்கு மனம் திரும்புதலோ விசுவாசத்தினுடைய ஆழமோ அடித்தளமோ கண்டுபிடிக்க முடியாது. மாறாக வாழ்க்கையில எப்படிப்பட்ட நிகழ்வுகள் எல்லாம் நமக்கு நடக்கின்றனவோ, எப்படிப்பட்ட காரியங்களை எல்லாம் நாம் சந்திக்கின்றோமோ, நிகழ்வுகளிலெல்லாம் நாம் எதிர்கொள்ளுகின்றோமோ, அவற்றை இறைவனுடைய குரலொளியாக ஏற்றுக்கொண்டு அடையாளங்களாக அதில் இறைவன் கொடுக்கின்ற செய்தியை ஏற்றுக்கொள்ளுகின்ற பொழுது மாத்திரம்தான் நமக்கான அடையாளங்கள் கிடைக்கும். இன்றைக்கு சிந்திப்போம். வெற்று கவர்ச்சி அடையாளங்களை, அதிசயங்களை அல்லது அற்புதங்களை நம்பி ஏமாற வேண்டாம். மாறாக இயேசுவினுடைய ஒற்றை அடையாளத்தை சுமந்து அவருக்கு சாட்சிகளாக வாழ இந்த திருப்பலியில் தொடர்ந்து மன்றாடுவோம்.
என்னை இதோ உமது அடிமை. எரியா விளக்கு என்னை நான் உமக்கு தந்தே ஏற்றிடுவாய். எரியா விளக்கு என்னை நான் உமக்கு தந்தே ஏற்றிடுவாய். உன்னருள் துலங்க தன்னையே வழங்கும் சுடராய் மாற்றிடுவாய். இதோ உமது அடிமை. இறைவா ஏற்பாய் என்னை இதோ உமது அடிமை. சகோதர சகோதரிகளை நாம் ஒப்பு கொடுக்கும் திருப்பலியானது எல்லாமல் அன்பு கடவுளுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவை அனைத்து நலனுக்காகவும் மது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, நாங்கள் ஒப்பு கொடுக்க இப்பலியோடு காணிக்கைகளையும் நம்பிக்கையாளது வேண்டுதல்களையும் ஏற்றருளும். இவ்வாறு இறைபற்றோடு நாங்கள் ஆற்றும் இப்பணியால் விண்ணகம் ஆட்சிக்கு கடந்து செல்வோமாக. எங்கள் ஆண்டவராம் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. தூயவரான தந்தையே, உம் அன்பார்ந்த மகன் இயேசு கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உம் வார்த்தையால் அவர் வழியாகவே அனைத்தையும் படைத்தீர். அவரையே மீட்பராகவும் ஈடேற்றுவராகவும் எங்களுக்கு அனுப்பினீர். அவர் தூய் ஆவியாரால் உடலெடுத்து கன்னி மரியாளிடம் இருந்து பிறந்தார். அவர் உமது திருவுளத்தை நிறைவேற்றி புனித மக்களை உமக்கு பெற்றுத்தர தம் கைகளை விரித்து பாடுபட்டார். இவ்வாறு அவர் சாவை வென்று உயிர்ப்பை வெளிப்படுத்தினார். ஆகவே வானதூதரோடும் புனித அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சியை புகழ்ந்துரைத்து ஒரே குரலாய் சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மன்னகமும் மதுமாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. தாயும் தந்தையுமான எம் இறைவா, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஒற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமாக எங்களுக்கு இவை மார்பனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமாக்கு நன்றி கூறி தம் சீடருக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வரும் அளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும்
எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உன் திருமணன்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் ஏற்றுக்கொண்டு எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என்றுமை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் தலைமை தந்தை பிரான்சிஸ், எங்கள் மறைமாவட்ட தலைமை தந்தை பீட்டர் அபீர், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும், குறிப்பாக தொற்று நோயிலே இறந்த சகோதர சகோதரின் ஆன்மாக்களையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் நமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவர் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, பரிசுத்தாவில் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்க பெற்று இறை வடிப்பினையால் தேர்ச்சி பெற்று நாம் துணிந்து சொல்வோம். மின்னுலையில் இருக்கிற எங்கள் தந்தையே, முது பெயர் தூயதென போற்ற பெறுக, முது ஆட்சி வருக, முது திருவுள்ளம் விண்ணுலையில் நிறைவேறுவது போல மண்ணுலையிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரே நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள் உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எமீட்பராம் இயேசுவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை, அமைதி உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்கள் குறைகள் குற்றங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதி ஒற்றுமை அளித்தருவீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். வாழ்வழிக்கும் மீட்பளிக்கும் ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு இன்றும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. கடவுள் அளித்த சமாதானத்தை நாம் பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். சகோதர சகோதரிகளே, இதோ இறைவரின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்க வந்த நம் ஆண்டவர் இயேசுவின் திருவுடலும் திரு ரத்தமும் இந்த ஆண்டவரின் விருந்திற்களைக்கு பெற்று நாம் பெயர் பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும்.
உன்னோடு உறவாடும் நேரம் என் பாடல் அரங்கேற்றமாகும். உன்னோடு உறவாடும் நேரம் என் பாடல் அரங்கேற்றமாகும். எந்நாளும் என் வாழ்வில் நீ செய்த நன்மை நாள்தோறும் நான் பாடும் கீதம். நாள்தோறும் நான் பாடும் கீதம். உன்னோடு உறவாடும் நேரம் என் பாடல் அரங்கேற்றமாகும். பல கோடி பாடல்கள் நான் பாட வேண்டும். மனவீனை உனை வாழ்த்த வேண்டும். ஒளி வீசும் தீபங்கள் நீயாக வேண்டும். இமையோரம் நின்றாள வேண்டும். பல கோடி பாடல்கள் நான் பாட வேண்டும். மனவீனை உனை வாழ்த்த வேண்டும். ஒளி வீசும் தீபங்கள் நீயாக வேண்டும். இமையோரம் நின்றாள வேண்டும். இதழோர ராகம் உன் தீபகானம். அருள் தேடும் நெஞ்சம் உன் பாதம் தஞ்சம். மனமே மனமே இறையோடு பேசு. உன்னோடு உறவாடும் நேரம் என் பாடல் அரங்கேற்றமாகும். எந்நாளும் என் வாழ்வில் நீ செய்த நன்மை நாள்தோறும் நான் பாடும் கீதம். நாள்தோறும் நான் பாடும் கீதம். உன்னோடு உறவாடும் நேரம் என் பாடல் அரங்கேற்றமாகும். நன்றியோடு மன்றாடுவோமாக. ஆண்டவரே, மாண்புக்குரிய உம்மை பணிவுடன் வேண்டுகின்றோம். அதனால் புனிதமிக்க உடலாலும் இரத்தத்தாலும் எங்களுக்கு உணவு அளிப்பது போல எங்களை அவரது இறையியல்பிலும் பங்கு பெற செய்வீராக. எங்கள் ஆண்டவராம் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உமான்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியாரின் வழியாக நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கிறிஸ்துவின் அன்பிலும் அருளிலும் சென்று வாழ்வோம். வாழ்வின் பலி தொடரட்டும். இறைவனுக்கு நன்றி. வலது வாய்க்காலுக்காக ஜெபம். அன்பு தந்தையே இறைவா, அன்பு தந்தையே இறைவா, கேளுங்கள் கொடுக்கப்படும், கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீர். தேடுங்கள் கண்டடைவீர் என்ற இறை வார்த்தையில் என்ற இறை வார்த்தையில் நம்பிக்கை வைத்து ஜெபித்தோம். நம்பிக்கை வைத்து ஜெபித்தோம். அதன் பலனாக எங்களுடைய பகுதிக்கு தேவையான எங்களுடைய பகுதிக்கு தேவையான குடிநீர் திட்டங்களை நிறைவேற்றி குடிநீர் திட்டங்களை நிறைவேற்றி எங்களுடைய
எங்களுடைய இல்லங்களுக்கு நல்ல குடிதண்ணீரை பெற்றுக் கொடுத்ததற்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம். எங்களுடைய நீண்டகால போராட்டமான வலது வாய்க்கால் திட்டத்திற்கு 262 கோடி ரூபாய் நிதியை ஒதுக்கி 262 கோடி ரூபாய் நிதியை ஒதுக்கி எங்களுடைய தண்ணீர் அவகாசத்தையும் மீட்டெடுத்து கொடுத்ததற்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம். இத்திட்டம் விரைவில் நிறைவேற்றப்பட்டு எம்முடைய பகுதி சோலைவனமாக மாறுவதாக இவற்றை எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். இதயம் மகிழுதம்மா, தூய கரைகள் மறையுதம்மா, உள்ளமும் துள்ளுதம்மா, உந்தன் தாய்மையின் நினைவாலே அம்மா இதயம் மகிழுதம்மா. தாயென்னும் போதினிலே மனம் தான் உன்னை தேடுதம்மா, தாயென்னும் போதினிலே மனம் தான் உன்னை தேடுதம்மா. ஈன்ற தாயும் அன்பை போற்றி பாதம் பணிந்திடுவே அம்மா இதயம் மகிழுதம்மா, துயர்கரைகள் மறையுதம்மா, உள்ளமும் துள்ளுதம்மா, உந்தன் தாய்மையின் நினைவாலே அம்மா இதயம் மகிழுதம்மா.